எங்க ஒரு நரி அதோட வாழை பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஜன்னல் வழியா அதோட காதலிய பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு. அதுக்கே தெரியாம அதோட வாள் ஏதோ ஒரு ஓவியத்தை வரையுது. இதுவும் என்ன ஓவியம்னு போய் பார்த்தா அதோட காதலிய தான் அழகா வரைஞ்சு வச்சிருக்கு. அந்த ஓவியத்துல அதோட காதலிய பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அதோட காதலியும் அது செஞ்ச பிஸ்கெட்டை கொடுக்கறதுக்காக கதவை தட்டுது. இது ஒண்ணே ஐயோ இந்த ஓவியத்தை மட்டும் அவ பார்த்தா என்ன நினைப்பான்னு நினைச்சிட்டு ஒரு துணியை போட்டு அந்த ஓவியத்தை மறைச்சு வச்சுட்டு போய் கதவை திறக்குது. அதோட காதலியும் அதுக்கு அதோட கையால செஞ்ச பிஸ்கெட்டை கொடுக்குது. இதுவும் அதை வாங்கிட்டு என்ன பேசுறதுனே தெரியாம மறுபடியும் உள்ள வந்துருது. அங்க நடக்கிறதெல்லாம் அந்த நரி வரைஞ்ச ஓவியம் பார்த்துட்டு இவங்களோட காதலுக்கு நம்ம எப்படியாவது உதவி செஞ்சே ஆகணும்னு அந்த ஓவியத்துல இருந்து உயிரோட வெளியே வருது. அந்த ஓவியங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த நரி வரைஞ்ச அந்த பொண்ணோட ஓவியத்தை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுதுங்க. அதை கரெக்டா தூங்கிட்டு இருந்த நரி எந்திரிச்சு பாத்துருது. இது அந்த ஓவியங்க கிட்ட நீங்க இப்படி பண்ணாதீங்க, அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கு சுத்தமா தெரியல, வேணான்னு எவ்வளவோ தடுத்து பாக்குது. ஆனா அந்த ஓவியங்கள் கேட்காம அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறதுக்காக வெளியே போயிருதுங்க. இதுவும் எப்படியா அந்த ஓவியத்தை அதோட கையில எடுத்துக்குது. அப்ப கரெக்டா அதோட காதலியும் கதவை திறந்து வெளியே வருது. இது கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப விட்டா நம்மளுக்கு எப்ப நேரம் கிடைக்குனே தெரியாது, நம்ம இப்பயே சொல்லிடலாம்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த ஓவியத்தை போய் அதோட காதலி கிட்ட கொடுக்குது. அதுவும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிறது. அதோட காதலியுமே அதுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஹார்ட் ஷேப்ல பிஸ்கெட் தான் எடுத்துட்டு வந்திருக்கு. கடைசியில இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க யாராச்சும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களோட காதலை சொல்லாம இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.